ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு குட்டி வந்ததுக்கப்புறம் நடக்க போகிற ஸ்பெஷல் கிருஷ்ண ஜெயந்தி. வாங்க அவங்கள எப்படி ரெடி பண்ணுறோம், என்னென்ன வாங்குகிறோம், எப்படி எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வாங்க. ஸோ நம்ம கிளம்பி வீட்டுக்கிட்ட இருக்கிற கடைக்கு தான் போனோம், பாப்பாவுக்கு ட்ரெஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு. போய் பார்த்தா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துச்சு. எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்கல, எங்கள் வீட்டில் இருக்க பாவாடை சட்டையை போட்டுக்கலாம் விட்டுட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் சாந்து போட்டுலாம் வாங்கலாம், வலையெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு செக்ஷனுக்கு போனோம். பார்த்தா சாந்து போட்டு அழகாக இருந்துச்சு, அதுங்க வலையெல்லாம் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. எங்களுக்கு என்ன வலையில் எடுக்கிறதுனே தெரியல. ஸோ ஓகே, பேசிக்காக வந்து நம்ம போட போகிற ட்ரெஸ்ஸுக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் பண்ணுற மாதிரி வாங்கிட்டு சேர்லாம் பார்த்தோம். சேர்லாம் பாப்பாவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கலாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பயமாகிடுச்சு. ஓகே, எப்படி இருக்கும்னு தெரியல, அம்மா கூப்பிட்டு வந்து நாங்கள் வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் சேர்ஸ்லாம் வாங்காமல் வச்சுட்டு வந்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா பாப்பாவுக்கு பேங்கிள்ஸ்லாம் போட்டு பார்த்தோம் நாங்கள். போட்டு பார்த்தா அவங்க பாருங்கள் எவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. இவ்வளோ பேங்கிள்ஸ்லாம் போட்டு அவங்க பார்த்தது இல்லை. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க வரவே இல்லை, கெட் ரெடி ஆகிறதுக்கு வரவே இல்லை. அவங்களே போய் அங்கே நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேக்கப் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்லுக். அவங்களுக்கு அழகாக இருக்காங்களே, ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மயில்தொகைலாம் வச்சு ரொம்ப ரொம்ப அழகாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதான் ரொம்ப வெரி டாஸ்க்கு எங்களுக்கு. இது மேலே வச்சு வச்சு பண்ண சொன்னால் அவள் ரொம்ப பயந்துட்டா. சரி ஓகே, அவள் பயப்படுறான்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். நாங்கள் அவளை ஓகே, நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் அவளை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை நடக்க விட்டோம். உள்ள நாங்கள் நேராக அழுதுகிட்டே போனாங்க. அப்படியே அழுக கம்மியாகிடுச்சு. உள்ளே போயிட்டோடனே அவங்க தலையில் இருக்க ஷால்ஸ் எல்லாம் அவுந்துடுச்சு. சரி நம்ம கற்பூரம் காட்டலான்னு சொல்லிட்டு சாமிக்கு பூஜை பண்ண போயிட்டோம். நாங்கள் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் கற்பூரம்லாம் காமிச்சு முடிச்சோடனே அந்த மாதிரி கீழே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ராதையை வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட வந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு கீழே எல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு நல்லா ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சுற்றி பார்த்துறாங்க, என்ன பார்க்குறீங்களா அப்படின்னு பார்த்துட்டு ஓகே சாமி கும்பிட்டு வா 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 சாமியை சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க பலகாரத்தெல்லாம் காமிச்சிட்டு இதெல்லாம் இருக்குது எனக்கு கொடுப்பீங்களான்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நெத்தியில் இருக்க நெத்திச்சுட்டி வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பொட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க பொட்டு எல்லாருக்கும் வச்சுட்டு அவங்க குட் ஹேபிட் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால் எல்லாருக்கும் பொட்டு வச்சுட்டு அவங்களே கிளாப் பண்ணிக்கிட்டாங்க. ஏ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கிளாப் பண்ணிக்கிட்டாங்க அவங்களே. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க கற்பூரம் குளிர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு டேரெக்டாக போயிட்டு வாழ்த்தனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க தாத்தா வந்து புள்ளாங்களை விளையாடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு புள்ளாங்களுக்கு சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகுதான், அதனால் கத்துறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி அந்த மயில் தொகைலாம் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அவங்கள விளையாட விட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஷால் அந்த அலங்காரம்லாம் கொஞ்சம் கலைச்சிட்டோடனே அவங்க அந்த ஷால்லாம் வச்சு ரொம்ப விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அடுத்தது என்ன பண்ண போனோன்னா வாட்டர் சேலஞ்சை வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு, இப்போ ரீசெண்ட் நிறைய வாட்டர் சேலஞ்செலாம் வருதில்ல, சரி நாங்கள் ட்ரை பண்ணலாம் பாப்பா வச்சுட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு போனாங்க. மாடி போனோம். அதுக்கப்புறம் நிலா இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து 2 பேரும் ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி வாட்டர் சேலஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா வாட்டரில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த தண்ணி வந்து வெளியே வரல. சரி வெளியேருந்து பண்ண வேணாம், நம்ம மாடியில் போய் பண்ணலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்துடும். சரி அவங்க எவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க, ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஃப்ளாஷ் லைட் வரதுனால அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க. ஹாப்பி ஃபேஸ் அதுதான் அவங்களுக்கு. ஸோ அதனால் நாங்கள் ஃபைனலாக பண்ணலான்னு சொல்லிட்டு போனால் இந்த பாட்டில் சேலஞ்ச் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஃப்ளாப் ஆகிடுச்சு எங்களுக்கு. அண்ட் லேட்டாக இருந்தாலும் நாங்கள் இதோட முடிச்சிட்டோம். இதுதான் எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி டே. எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டில் தென் பாய் ஃப்ரம் அஸ். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.